வாழ்க வளமுடன். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கு அற்புதமான விரத நாள் கார்த்திகை ஞாயிறு விரதம். அகல் விளக்கில் தீபம் ஏற்றுவதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதனையும் முழுமையாக இந்த ஆன்மீக பதிவினில் நாம் அறிந்து கொள்வோம். இணைந்து பயணிப்போம். ஸ்ரீ ஞானவாசல் யூடியூப் சேனல் உங்கள் ஸ்ரீனிவாசோடு. தீராத துன்பத்தில் இருப்பவர்கள், வேண்டுதல்கள் விரைவில் நிறைவேற வேண்டும் என்பவர்கள், கடுமையான துன்பம், கடன், நோய் ஆகியவற்றில் இருந்து விடுபட நினைப்பவர்கள், பிரிந்தவர்கள் ஒன்று சேர என எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது தீர்வதற்கு கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமையில் இந்த தெய்வத்தை நினைத்து விரதம் இருந்து வழிபட்டால் உடனடியாக நல்ல பலன் கிடைக்கும். கார்த்திகை மாதம் ஆன்மீக சிறப்புமிக்க மாதமாகும். கார்த்திகை மாதம் முழுவதும் நடைபெறும் சிவ வழிபாடு சிறப்புக்குரியது. கார்த்திகை மாத விரதம் அனுஷ்டிப்பதால் இன்னல்கள் நீங்கி சுபிட்சம் பெருகும். அவற்றில் கார்த்திகை மாதத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்யப்படும் வழிபாடு மற்றும் கடைபிடிக்கப்படும் விரதம் மிக முக்கியமானதாகும். கார்த்திகை ஞாயிறு விரதம் என்பது கார்த்திகை முதல் ஞாயிறு அன்று தொடங்கப்பட்டு தொடர்ந்து 12 வாரங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் கடைபிடிக்கப்படும் விரதமாகும். நவ கிரகங்கள் இந்த விரதத்தை கடைபிடித்துதான் பல வரங்களை பெற்றனர். இந்த விரத முறையை கடைபிடிப்பதால் நவகிரக பாதிப்புகள் நீங்கி நன்மை கிடைக்கும். கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் நீராடி இறைவனை வழிபட்டால் எல்லா பாவங்களும் விலகும். இப்படி நீராடுவதை கார்த்திகை நீராடல் என்று கூறுவார்கள். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான அற்புதமான விரத நாள் கார்த்திகை ஞாயிறு. இப்படி பல சிறப்புமிக்க கார்த்திகை மாதத்தில் வரும் அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் சோளிங்கர் சென்று அங்குள்ள யோக நரசிம்மரை தவறாமல் வழிபடுவதால் வேண்டுதல்கள் நிச்சயம் நிறைவேறும். கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைகளுக்கும் சோளிங்கர் நரசிம்ம பெருமானுக்கும் அப்படி என்ன தொடர்பு என்று சிலர் கேட்கலாம். வருடத்தின் அனைத்து நாட்களும் யோக நிலையில் காணப்படும் சோளிங்கர் நரசிம்ம பெருமாள் கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் தன்னுடைய பக்தர்களை கண் திறந்து பார்த்து அருளாசி வழங்கும் அற்புத நிகழ்வு இன்றும் நடக்கிறது. இந்த நாளில் சோளிங்கருக்கு நேரில் சென்றோ அல்லது வீட்டில் இருந்தபடி நரசிம்மரை நினைத்து விரதம் இருந்து வழிபடலாம். நாளை என்பது நரசிம்மருக்கு இல்லை என்பார்கள். தன்னை வழிபடும் பக்தர்களை ஒரு நிமிடம் கூட காக்க வைக்காமல் உடனே வந்து அருள் செய்து அவர்கள் வேண்டிய வரங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவர் நரசிம்மர். அப்படிப்பட்ட நரசிம்மரை கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைகளில் வெறும் 24 நிமிடங்கள் மட்டும் வழிபட்டாலே போதும். விஸ்வாமித்திரர் கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமையில் நரசிம்மரை விரதம் இருந்து 24 நிமிடங்கள் வழிபட்டு பிரம்ம ரிஷி பட்டத்தை பெற்றதாக புராணங்கள் சொல்கின்றன. அதனால் கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமையில் நரசிம்மருக்கு பிடித்தமான பானகம் நெய்வேத்தியம் செய்து படைத்து அவரை நினைத்து 24 நிமிடங்கள் மனமுருகி பிரார்த்தனை செய்தால் நீங்கள் என்ன வேண்டுதல் வைத்தாலும் அதை அப்படியே மிக விரைவிலேயே நிறைவேற்றி கொடுப்பவர் நரசிம்மர். கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைகளில் நரசிம்மரை வேண்டினால் மனம் மற்றும் உடல் தொடர்பான பிரச்சனைகள், எதிரிகள் தொல்லை, கடன் தொல்லை, பில்லி சூனியம், திருமண தடை, முன்னேற்றத்தில் தடை ஆகியவை தீரும். வேண்டிய வரங்கள் உடனே கிடைக்கும். கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமையில் நரசிம்மருக்கு துளசி படைத்து அவரது 108 திருநாமங்களை சொல்லி வழிபடுவது இன்னும் சிறப்பானதாகும். வாழ்வில் எப்படிப்பட்ட தீராத துன்பத்தில் சிக்கிக்கொண்டு இருந்தாலும் இந்த நாளில் நரசிம்மரை வழிபடுவதால் அதிலிருந்து விடுபட உடனடியாக வழி ஏற்படுத்தி அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவர் யோக நரசிம்மர். திருக்கோயிலில் தீபம் ஏற்றுவது மிக சிறந்த சக்தி வாய்ந்த பரிகாரமாகும். அதுவும் அதிகாலை, நண்பகல், உச்சி வேளை, அந்தி பொழுதில் ஏற்றப்படும் தீபங்களுக்கு மிகவும் விசேஷ சக்தி உண்டு. அதில் பல சூட்சம ரகசியங்கள் அடங்கியுள்ளன. கோயில்களில் இந்த வேளைகளில் ஏற்றப்படும் தீபம் உடனுக்குடன் துன்ப நிவர்த்தியை தரும்.
மிக கடுமையான பிரச்சனைகளுக்கு நல்ல சுத்தமான நெய்யை இறைவனின் கருவறையில் சுடர்விட்டு பிரகாசிக்கும் தூங்கா விளக்கில் சேர்த்து வந்தால் போதும். இப்படி தூங்கா விளக்கில் சுத்தமான பசுனை கொண்டு தீபம் ஏற்றி வர நாம் எண்ணிய காரியம் நிறைவேறுமாம். இத்தகைய தீபம் உடலில் இருந்து பிரிய போகும் ஒரு ஜீவனின் நேரத்தையே தள்ளி போடும் அளவிற்கு சக்தி வாய்ந்ததாகும். ஆகவே பல ஆயிரம் செலவு செய்து பரிகாரங்கள் செய்வதை விட ஒரு நெய் தீபம் ஏற்றுவது பல மடங்கு பலன்களை பெற்றுத்தரும். அகல், எண்ணெய், திரி, சுடர் இவையெல்லாம் சேர்ந்ததே விளக்கு. நெய் விளக்கு ஏற்றும் இடத்தில் மகாலட்சுமி குடியிருப்பதாக ஐதீகம். எந்த கடவுளுக்கு தீபம் ஏற்றினாலும் அகல் விளக்கில் தீபம் ஏற்றுவது சிறந்தது. அதற்கு காரணமும் உண்டு. அதாவது அகல் விளக்கு ஏழை ஒருவனால் ஐம்பூதங்களை மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் கொண்டு செய்யப்படுகிறது. அவன் களிமண்ணில் நீரை ஊற்றி சூரிய ஒளியில் காய வைத்து காற்றின் உதவி கொண்டு நெருப்பில் இட்டு ஒரு அழகான அகல் விளக்கை செய்கின்றான். அகல் விளக்கில் தீபம் ஏற்றுவதை அம்பாள் விரும்புகின்றாள். திருக்கோயில்களில் 5 தீபங்கள் ஏற்றினால் மன அமைதி பெறும். 7 தீபங்கள் ஏற்றினால் கல்வியில் மேன்மை அடைய முடியும். 9 தீபங்கள் ஏற்றினால் வியாபார அபிவிருத்தி அடையும். 11 தீபங்கள் ஏற்றினால் செல்வம் பெருகும். 18 தீபங்கள் ஏற்றினால் நவகிரக தோஷங்கள் நிவர்த்தி அடையும். 21 தீபங்கள் ஏற்றினால் நோய் பிணி நிவர்த்தி ஆகும். 41 தீபங்கள் ஏற்றினால் வேலை வாய்ப்பு, பதவி உயர்வு கிடைக்கும். 51 தீபங்கள் ஏற்றினால் திருமணத் தடை நீங்கும். 108 தீபங்கள் ஏற்றினால் புத்திர பாக்கியம் கிடைக்கும். 508 தீபங்கள் ஏற்றினால் காரிய தடை நீங்கும், வழக்குகளில் வெற்றி பெறும். 1008 தீபங்கள் ஏற்றினால் வீடு, மனை, ராஜயோகம் கிடைக்கும். அகல் விளக்கினை கொண்டு வீடுகளிலும் திருக்கோயில்களிலும் தீபங்கள் ஏற்றினால் திருமகள் அருளும் சகல சௌபாக்கியங்களும் காரிய சித்தியும் கிடைக்கும் என்பது நிச்சயம். இந்த முறையில் கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமை விரதத்தினை அனுசரித்து வாழ்வில் அனைத்து நலன்களையும் பெற்று வளமோடு வாழ்வோம். இந்த பதிவினை உங்கள் உற்றார், உறவினர், நண்பர்களுக்கு பகிர்ந்திடுங்கள். இந்த பதிவினை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்கள். மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.